ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட எர்டிகா வாங்கி 1 year ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஃப்ரீ சர்வீஸுக்காக நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அக்சசரிஸ் வீடியோஸ் ஆகட்டும், நம்ம வந்து டெலிவரி வாங்கின வீடியோஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் கரண்டாக வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எர்டிகா வந்து யூஸ்வலாகவே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து 3rd ஃப்ரீ சர்வீஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட ரிசப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு. அதில் வந்து டீட்டெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்போம். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன். மேபி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஆயில் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கார் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஓட்டியிருக்கோம். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3700 கிலோமீட்டர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 yearல வந்து ஓட்டியிருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக ஓட்டுறது இல்லை, சென்னையில் இருப்போம், அதுக்கப்புறம் ஊருக்கு வரும்போது மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருப்போம். பட் அதனால் வந்து ரொம்பவே கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து எனக்கு ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். நான் மேஜராக ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லாக் ஆயிரும். அது வந்து நம்ம போடும்போது வந்து விழுகாது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வந்து அப்படியே நடு ரோட்டில் வந்து இப்படி ஏற்றிட்டு ரிவர்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து ரிவர்ஸ் கியர் வந்து விழுகாது. அந்த இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சர்வீஸ் வரைக்குமே எனக்கு இருந்துச்சு. ஆனால் சர்வீஸ்லாம் வந்து எதுவும்லாம் பண்ணுறது இல்லைங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு ஏர் செக் பண்ணிட்டு நமக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, அவ்வளோதான். அப்படியே சர்வீஸ்னால் அப்படியே அதை செக் பண்ணுவாங்க, இதை செக் பண்ணுவாங்கலாம் உண்மையாக எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா மட்டும் தான் அதை எடுத்து செக் பண்ணுவாங்க. நான் வந்து ரிவர்ஸ் கியர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எல்லா மாருதி கார்ஸ்லையுமே இருக்குது. ஸோ நம்ம போடணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா விழுகாது, மற்ற நேரத்தில் தான் விழுகும் அப்படின்னு வந்து அங்கே சர்வீஸ் பண்ணுறவரே சொல்கிறாரு. ஆனால் இப்போது எனக்கு ரீசெண்டாக நான் பழகிட்டேனா இல்லை வந்து அது சரியாயிருச்சா அப்படின்னு தெரியல. பட் இப்போ ரிவர்ஸ் வந்து இஷ்யூ இல்லை. நம்ம வந்து ரிவர்ஸ் போடும்போது கரெக்டாக வந்து விழுந்துருது. ஸோ அதை தவிர நான் வந்து வேறு எந்த இஷ்யூவும் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு இடத்துல வந்து ஒரு டமால்னு போய்ட்டு இடிச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உள்ள பம்பரு, அப்புறம் அந்த ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா அது வந்து இமேஜில் போடுறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை, கொஞ்சம் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. பட் நமக்கு வந்து மனசு கேட்கல. புது கார் வந்து டேமேஜ் ஆனவுடனே ரொம்ப சங்கடமாக இருக்கும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் சர்வீஸுக்கு அப்புறம் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஆச்சு. அது வந்து உடனே வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணேன். அதுதான் வந்து ரொம்ப லேட் பண்ணாங்க. 1 month ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. காரு போயிட்டு 1 month ஆச்சு. 1 monthக்கு அப்புறம் தான் அந்த பம்பரையும் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. ஹெட்லாம்லேயும் ஒரு ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. பட் வந்து அதையுமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓவராலாக பில்லு பார்த்தீங்க அப்படின்னா 11,500 சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் வந்து 1 month ஆச்சு. நான் ரெகுலராக வந்து கார் யூஸ் பண்ணாதனால, நான் வந்து யூஸ்வலாக சென்னையில் இருப்பேன். 1 monthக்கு ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் வந்து வீட்டுக்கு வருவேன். அதனால வந்து எனக்கு பெருசாக காரோட நீடு இல்லாதனால எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக தெரியல. மேபி நீங்கள் வந்து உடனே வந்து கார் வந்து உடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாருதி சர்வீஸோட இன்சூரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. 1 month ஆக்கிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ இன்சூரன்ஸ் கிளைமை பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 year முடிஞ்சதுனால இன்சூரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேரி ஆகுது, நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஐடிவி வேல்யூ வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து அதிகமாகுது. என்னோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 8,73,000 வந்து ஐடிவி போட்டிருந்தாங்க. ரூல்ஸ் படி, கவர்மெண்டோட ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 10% வந்து ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணுமா ஐடிவி வேல்யூ. அதே மாதிரி எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 9 lakh சம்திங் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து 10% குறைச்சி 8,73,000 வந்து ஐடிவி வேல்யூ போட்டிருந்தாங்க. எந்த ஆட் ஆன்ஸும் நான் வந்து பெருசாக எடுக்கவே இல்லை. கீ வந்து மட்டும் ஆட் ஆன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 19,000 சம்திங் வந்துச்சு. அது எக்ஸாக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அது ஒரு மேஜரான ஒரு காஸ்ட்டு. அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் வந்து இவ்வளவு வரும் தெரியாது. ஸோ லாஸ்ட் இயர் போட்ட அதே இன்சூரன்ஸ் கம்பெனிலே போட்டாச்சு. கிளைம் ப்ராசஸ் டிலேவாக இருந்தாலும் பட் மாருதியில் பார்த்தீங்க அப்படின்னா கீப் ஆன் சேயிங் அந்த இஃப்கோ டோக்கியோவா அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுலேயே தான் போடுங்கன்னாங்க அவங்க. ஆனால் சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் வேறு இதில் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பஜாஜ், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா இன்சூரன்ஸ் பார்த்தேன். நானும் வந்து பாலிசி பஜார்லேயும் பார்த்தேன். அதுலேயுமே நிறையா விதமான ப்ரைஸிங் வந்து இருந்துச்சு. ஐடிவி வேல்யூவை டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருந்துச்சு.
ஓகே நம்ம வந்து மாருதிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 19,000 அதாவது 20,000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டை கொடுத்து இன்சூரன்ஸ் வந்து முடிச்சாச்சு. அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க, பண்ணுங்கன்னு சொன்னால் 1 வாரம் 2 வாரம் ஆக்கி அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இன்சூரன்ஸை பற்றி முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி காரில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கியர் வந்து இஷ்யூ இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு போட முடியல. ஃபுல்லாக கிளச்சு அழுத்தி போட்டாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா லாக்கே ஆகாது, அப்படியே அரைகுறையாகவே வரும். ரிவர்ஸ் கியர் வந்து அந்த சவுண்டு வரும், ரிவர்ஸ் கியர் போட்டால் சவுண்டு வரும் தெரியுமா, அது வந்துடும். பட் வந்து ரிவர்ஸ் கியர் வந்து விழுகாது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அதை நான் வந்து சொன்னேன். டிரைவர் வந்து ஓட்டி பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், ஆல்ரெடி இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேறு என்ன வந்து மைலேஜ் வந்து எவ்வளோது கொடுக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும், 13.4 அதை தாண்டவே இல்லை. 13.5 13.4 தவிர பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. 1 இயராக வந்து அப்பப்போ ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ என்னோட டிரைவிங் நேச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.4 தான் கொடுக்குது. வேறு சில டிரைவர்கிட்டலாம் கொடுத்தோம்னா 13.1 போயிடுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுறேன். பெருசாக டிரைவிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் வந்து ஒரு 13.4ன்றது சிட்டியெல்லாம் கிடையாது, கிராமக்குள்ளே இது வரைக்கும் லாங் டிரைவ் ஒன்றும் போகவே இல்லை. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் தான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து போயிருப்போம். அதுவே கம்மி தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வேறு எங்கேயுமே கார் வந்து எடுத்துகிட்டு போகல. அதான் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் எல்லோரும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். பட் வந்து டைம் இல்லை அப்படின்னு வந்து தள்ளி போட்டாச்சு. எங்கேயாச்சும் கொடைக்கானல், ஊட்டி இங்கே போயிருக்கலாம். கொடைக்கானல்லாம் நமக்கு வந்து இங்கேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் தான் வருது. பட் அதையும் வந்து போகலை. வீட்டில் எல்லோரும் வந்து காரை வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுன்னு சொல்லல, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். அப்கமிங்காக வந்து ஏதாச்சும் வாய்ப்புகள் கிடச்சிச்சின்னா ஓட்டி பார்க்கலாம். எனக்கு வந்து ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் வந்து டிரைவர் பிடிச்சி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போக போகிறேன். ஸோ அதை வந்து தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அப்போ மைலேஜ் மாறுதா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு சர்வீஸை பற்றி நம்ம வந்து அங்கே போயிட்டு பார்க்கலாம். இப்போ ஆன் த வே இருக்கேன், புதுக்கோட்டை போகணும். ஸோ அறந்தாங்கிலேருந்து புதுக்கோட்டை வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க தேர்ட் சர்வீஸுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதுவும் எர்டிகா பிளான் பண்ணுறீங்க, உங்கள் எர்டிகாவில் வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு வழியாக வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அரௌண்ட் வந்து 2.5 hours பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. நிறையா வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு, அப்படி கொஞ்சம் எடுத்துட்டாங்க. உடனே பண்ணி கொடுக்கலாம். நம்ம போயிட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது, முடிஞ்சிருச்சான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காஸ்ட்லாம் வந்திருக்குன்னா ஓவராலாக வந்து 2,800 rupees வந்திருக்கு. ஸோ அதில் மேஜரான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சேஞ்ச் தான். 3.3 liters வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் சர்வீஸுக்கு, அதாவது 1 இயருக்கு அப்புறம் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி போல் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி ஃபில்ட்ரு வந்து ஆல்ரெடி நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் கேட்காம வந்து அவங்களும் புதுசாக போட்டாங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 690 rupees வருது. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன பார்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து 2,400. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்து 400. ஓவராலாக வந்து 2,800 வந்திருக்கு. சர்வீஸ்னால் என்ன, ஜஸ்ட் வந்து ஆயில் சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாஷு. ஸோ இதுகளை தான் பண்ணுவாங்க. அஸ் யூஸ்வலாக பண்ணிவிட்டு அங்கங்கே அதே அழுக்குகள் அதே கரைகள்லாம் இருந்துச்சு. நம்ம சொல்லி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஓகே. ஸோ சர்வீஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். வாட்டர் சர்வீஸு சும்மா பார்ப்பாங்க. நம்மளே வந்து வீட்டில் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இல்லை லோக்கலில் வந்து ஒரு 200 300 கொடுத்து, நம்ம ஊரில் கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி, மேபி சென்னையிலலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வாட்டர் வாஷு. இதை தவிர வந்து சின்ன சின்ன காலிப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அந்த வீல் அலைன்மெண்ட்டு அதை நான் வந்து பண்ணலை, லாஸ்ட் டைமே பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுதான் ஓவராலாக ஒரு எஸ்டிமேஷன். அதாவது தேர்ட் ஃப்ரீ சர்வீஸுக்கு இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபில்ட்ரு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, எலி கடிச்சனால பார்த்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை தவிர வந்து ஃபைன் தான். ஓகே, சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போதும் போல தான். இதில் ஒன்றும் புதுசாலாம் இல்லை. ஏற்கனவே 2 சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3ஆவது சர்வீஸு. தான் பண்ணுறாங்க. நம்ம சொன்னால் தான் போய்ட்டு அங்கங்கே தொடப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி டெக்னிக்கலாக வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் அரௌண்டு 20,000 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணால் போதும், இல்லாட்டி 1 இயருக்கு ஒன்ஸ் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. அதாவது ஆயில் சேஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 1 இயருக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். இல்லாட்டி 20,000 கிலோமீட்டர் அதுக்குள்ளே ஓட்டுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஓட்டுவேனான்றது சந்தேகம் தான். இப்போவே 3,400 தான் ஓட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டே அவர் வந்து கேட்டார், என்ன எவ்வளோ கம்மியாக ஓட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட யூசேஜ் அவ்வளோதான். இனிமேல் தான் வந்து இந்த கல்யாணம் ஆச்சுன்னா அங்கங்கே போகிற மாதிரி இருக்கும், பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் வந்து ஓவராலாக வந்து 3rd ஃப்ரீ சர்வீஸோட காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 600 குறையும், ஒரு 2,000 அந்த ரேஞ்சில் வந்து காஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.